கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லப்படும் காலத்துல அது அந்த காலம். அப்போது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். மேலும் நாட்டில் குஷ்டநோய் பரவி இருந்தது. அப்போது இந்தியாவில் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப அனுப்பப்பட்ட ஒரு பாதிரி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார். எங்கு நோயாளிகள் இருந்தார்களோ அவர்களுக்கு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சரணில் வாருங்கள், உங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கும் என்று சொன்னார். அறிவில்லாத இந்தியர்கள் அவனது வலையில சிக்க தொடங்கினார்கள். மேலும் மதமாற்றம் என்ற இந்த தொடர் குஷ்டநோய் தடுப்பு மற்றும் சேவை என்ற பெயர்ல தொடர்ந்தது. பின்னர் ஒரு திருப்பம் வந்தது. பிறரை கிறிஸ்தவர்களா மாற்றிய அந்த பாதிரி இந்தியாவில் ஹிமாச்சல் பிரதேசம் சென்றதும் ஒரு இந்து சன்னியாசியா மாறினார். இந்த அமெரிக்க மகாத்மாவின் கதையை ஆரிய சமாஜ் வரலாற்றில் என்றும் நினைவு கூறுகிறார்கள். வணக்கம் ஜி, நான் ஹர்ப்ரீத் கௌர். இந்த கதை ஒரு தேவாலயத்துல தொடங்கி ஒரு ஆரிய சமாஜ் கோவில்ல முடிகிறது. இத சொல்வதானா, ஒரு அமெரிக்க பாதிரியின் சுயநலத்திலிருந்து தொடங்கி ஒரு ஆரிய மகாத்மாவின் தியாகத்துல நிறைவடைகிறது. அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் 1882 ஆகஸ்ட் 16ஆம் தேதி பிறந்தார். பணக்கார தந்தையின் மகனாக இருந்தார் திரு சாமுவேல் இவான் ஸ்டோக்ஸ் ஜூனியர். பாதிரிகளின் கண்காணிப்புல வளர்ந்த சாமுவேல் இவான் ஸ்டோக்ஸின் கூர்மையான புத்திக்கு மகிழ்ந்த பாதிரிகள் அவருக்கு இந்தியாவில் கிறிஸ்துவ மதத்தை பரப்பும் முக்கிய பொறுப்பை வழங்கினர். இன்று இருந்து சுமார் ஒரு 125 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா ஆங்கிலேயர்களின் அடிமை நிலையில் இருந்தபோது வெறும் 21 வயதான சாமுவேல் இவான் ஸ்டோக்ஸ் என்ற இந்த கிறிஸ்துவ இளைஞன் சர்ச்சின் உத்தரவின்படி கிறிஸ்துவ இயந்திரமாக இந்தியர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் செய்தியை வழங்கவும் இந்துக்களை மதமாற்றம் செய்யவும் ஸ்டோக்ஸை இந்தியாவுக்கு அனுப்பினார். ஸ்டோக்ஸ் ஆரம்ப நாட்கள்ல மும்பையிலும் அதன் பிறகு நாட்டின் பல சமவெளி பகுதிகளிலும் இருந்தார். ஆனா அதிக வெப்பம் காரணமாக பின்னர் ஹிமாச்சலின் மலைப்பகுதிகளுக்கு சென்றார். ஹிமாச்சல பிரதேசத்தின் கோட்கர்ல தானேதார் என்ற இடத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 1843ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஒரு சர்ச் இருந்தது. இங்கு வந்து சாமுவேல் இவான் ஸ்டோக்ஸுக்கு வெப்பத்திலிருந்து நிவாரணமும் கிடைத்தது. அதே சமயம் ஹிமாச்சலின் நேர்மையான மக்களுக்கு கிறிஸ்துவ மதத்தை பரப்பும் வாய்ப்பும் கிடைத்தது. ஒரு 1912ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி ஸ்டோக்ஸ் ஒரு இந்திய கிறிஸ்தவ பெண் இக்னிஸ் என்பவரை கிறிஸ்தவ மரபுகளின்படி திருமணம் செய்து கொண்டார். தன் குடும்பத்தின் பெரிய வணிகத்தின் ஒரே வாரிசாக இருந்தார். ஸ்டோக்ஸ் குடும்பம் விரும்பியது மகன் இந்தியாவிலிருந்து திரும்பி வர வேண்டும் என்று. ஆனால் ஸ்டோக்ஸ் சம்மதிக்கவில்லை. மெதுவாக குடும்ப எதிர்ப்பு அமைதியாகியது. இவான் ஸ்டோக்ஸ் இந்தியாவில் வாழ முடிவு செய்ததும் அவரது குடும்பம் அவரது இந்த பிடிவாதத்திற்கு முன்பாக தலை குனிந்தது. அவரது தாயார் அவருக்கு திருமண பரிசா ஷிம்லாவின் பாரோபாகில் 30,000 ரூபாய் மதிப்பில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஒரு தேயிலை தோட்டத்தை வாங்கி கொடுத்தார். அத பிறகு இவான் ஸ்டோக்ஸ் ஆப்பிள் தோட்டமா மாற்றினார். 1916ஆம் ஆண்டு ஸ்டோக்ஸ் அமெரிக்காவின் லூயிசியானாவில் இருந்து ஆப்பிள் செடிகளை கொண்டு வந்து ஆப்பிள் தோட்டம் அமைத்தார். மேலும் ஹிமாச்சல்ல ஆப்பிள் புரட்சியையும் தொடங்கினார். என்று ஹிமாச்சல் ஆப்பிளுக்காக பிரபலமாக இருப்பதற்கான முழு புகழும் இவான் ஸ்டோக்ஸுக்கே செல்லும். இந்த குறிப்பிட்ட தருணம் வரைக்கும் இங்கே நடந்த நிகழ்வுகள் மற்றும் சூழ்நிலைகள் அனைத்தும் மிகவும் இயல்பாகவும் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லாத ஒரு சாதாரணமான நிலையிலுமே தொடர்ந்து இருந்து கொண்டு வந்தன என்று நாம் தெளிவாக சொல்ல முடியும். ஆனா இதற்கு பிறகுதான் உண்மையான கதை ஆரம்பமாகிறது. அந்த நாட்கள்ல நாட்டில் பிளேக் நோய் பரவியது. பிளேக் பரவிய ஊர்களில் அந்த ஊரின் ஆரோக்கியமான மக்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை கடவுளின் கரங்களில் விட்டுவிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுவார்கள். இந்த நேரத்துல ஆரிய சமாஜ் உறுப்பினர்கள் நோயாளிகளுக்கு சேவை செய்யும் பணியில் பகல் இரவு என டயர்லெஸ்ஸா ஈடுபட்டிருந்தார்கள். இந்த கடுமையான சூழ்நிலையில் ஆரிய சமாஜ் அமைப்புடன் தொடர்புடைய ஒரு சன்னியாசி அல்லது மகாத்மா என்று சொல்லலாம், பண்டிதர் ரூலியா ராம்ஜி. இவருக்குள் சமுதாய சேவைக்கான ஒரு தீராத தாகம் இருந்தது. பகல் இரவு சேவை செய்த பிறகும் அந்த தாகம் மேலும் அதிகரித்து கொண்டே இருந்தது. சேவைக்கான அந்த தாகம் ஒருபோதும் குறையாதது. பண்டிதர்ஜிக்கு சமுதாயத்திற்காக தியாகம், உற்சாகம் மற்றும் நிஷ்காம சேவை மனப்பான்மை இருந்தது. அவருடைய இந்த உணர்வை அமெரிக்க கிறிஸ்துவ இளைஞர் சாமுவேல் இவான் ஸ்டோக்ஸ் பார்த்தபோது அவருடைய மனதில் உண்மையின் கதவுகள் திறந்தன. அவருக்கு உணர்ந்தது உண்மையான மனித சேவை என்றால் இதுவே என்று. பண்டிட் ருலியா ராம்ஜி செய்து கொண்டிருப்பதுதான் மனித சேவையின் உண்மை மற்றும் தர்மம் இதுவே. மற்றவர்களது பாதிரியார்கள் எந்திர கட்டளையின் பேரில் மதமாற்றம் செய்யும் செயலில் சுயநலம் உள்ளது. மேலும் மனிதத்துவத்துடன் சேவை என்ற பெயரில் மோசடி நடக்கிறது. மகரிஷி தயானந்தியின் அருளால் தான் கிறிஸ்துவ இளைஞர் சாமுவேல் இவான் ஸ்டோக்ஸ் உண்மையையும் சத்தியத்தையும் அறிந்தார்.
பிறகு தாமதிக்காமல் பண்டிட் ருடியாராம்ஜியை சந்தித்தார். அதன் பிறகு ஸ்டோக்ஸ் பின்னோக்கி பார்த்ததே இல்ல மற்றும் ரூலியாராம்ஜியிடமிருந்து சத்திய சனாதன வைதிக மதம் பற்றி அறிந்தார். தியாகம் மற்றும் சேவையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார். தர்மத்தின் உண்மையான பொருளை கற்றுக்கொண்டார். அது இந்தியாவில் சுதந்திரத்திற்காக நாட்டினர்கள் தங்கள் உயிரை அர்ப்பணித்து வரலாறு எழுதி கொண்டிருந்த காலம். பண்டிட் ரூலியாராம்ஜி சாமுவேல் இவான் ஸ்டோக்ஸை ஆரிய சமாஜ் கோவிலுக்கு செல்லுமாறு கூறினார். கொஞ்ச நாட்கள் ஆரிய சமாஜ் கோவிலுக்கு சென்றார் மற்றும் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த சுதந்திர போராட்டத்துல ஒரு சிப்பாயாக குதித்தார். அவர் ஒரு அமெரிக்கர் ஆனாலும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக குரல் எழுப்பினார். அதாவது ஆரிய சமாஜ் சிந்தனையால் பாதிக்கப்பட்டு சாமுவேல் இவான் ஸ்டோக்ஸ் ஒரு புரட்சிகரராக மாறினார். இதனால் பிரிட்டிஷ் ஆட்சி பயந்தது. அவசரமா பிரிட்டிஷ் அரசாங்கம் எதிராக நாட்டை துரோகிக்கவும் வெறுப்பை ஊக்குவிக்கவும் செய்ததாக சாமுவேல் இவான் ஸ்டோக்ஸுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சில நேரங்கள்ல நல்லது நடக்க போகும்போது சாபமும் ஆசீர்வாதமாக மாறிவிடும் என்று கூறப்படுகின்றது. இவான் ஸ்டோக்ஸுக்கு இந்த 6 மாத சிறை பிரிட்டிஷ் ஆட்சி மற்றும் கிறிஸ்தவ இயந்திரத்திற்கு விஷமாகவும் இந்தியாவுக்கு ஆசீர்வாதமாகவும் மாறியது. ஏனெனில் சிறைக்கு சென்றவுடன் இவான் ஸ்டோக்ஸுக்கு ஒரு முக்கியமான சந்திப்பு ஏற்பட்டது. அங்கு அவருக்கு லாலா லஜ்பத் ராய்ஜியுடன் சந்திப்பு ஏற்படுகிறது மற்றும் லாலாஜியும் அவருக்கு முதலில் படிக்க சத்யார்த்த பிரகாஷ் புத்தகத்தையே கொடுக்கிறார். சத்யார்த்த பிரகாஷ படிக்கும் போது இவான் ஸ்டோக்ஸ் லாலாஜியின் உள்ளத்தில் இருந்த தேசபக்தியின் பணித்துவமான ஒளியை கண்டார். மகரிஷி தயானந்த சரஸ்வதி பற்றி அறிந்தார் மற்றும் புரிந்து கொண்டார். சமுதாயத்தின் மீது அவருடைய சேவை உணர்வும் செயல்களும் இவானை ஊக்குவித்தன. சத்யார்த்த பிரகாஷை ஆழமாக படித்தார். இப்போது சாமுவேல் ஸ்டோக்ஸ் இந்திய சுதந்திர போராட்டத்துல பங்கேற்ற ஒரே அமெரிக்கராக ஆனார். சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவருக்கு வேதாந்த தத்துவங்களை படிக்கும் ஆசை அதிகரித்தது. உபனிஷத்கள், வேதங்கள் மற்றும் மனுஸ்மிருதியை படித்தார். 1932ஆம் ஆண்டு வந்தபோது ஒரு அதிசயமான சம்பவம் நடந்தது. அதனால் இவான் ஸ்டோக்ஸின் மனதில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. தன்னை வேட்டிகன் மற்றும் கிறிஸ்துவ மதத்தின் பிடியிலிருந்து விடுவித்து சனாதன வேதிக மதத்தை ஏற்று தனது பெயரை சாமுவேல் இவான் ஸ்டோக்ஸிலிருந்து சத்யானந்த ஸ்டோக்ஸ் என்று மாற்றிக்கொண்டார். பின்னர் உண்மையான கடவுளை தேடி பயணமானார். அவர் ஆங்கிலத்தில் பகவத்கீதையை படித்தார். அதை மேலும் புரிந்து கொள்ளும் முயற்சியில் சமஸ்கிருதத்தையும் கற்றுக்கொண்டார். வேதம், உபனிஷதங்களை படித்தார். 12 பாக் என்ற இடத்தில் வீட்டின் ஒரு பகுதியிலேயே ஆரிய சமாஜ் கோவிலையும் நிறுவினார். அந்த கோவிலில் மரத்து தூண்களில் உபனிஷதங்களும் பகவத்கீதையின் கல்வெட்டுகளும் பொறிக்கப்பட்டிருந்தன. அதாவது இப்போது சத்யானந்த ஸ்டோக்ஸ் ஒரு வேதிக ஆரிய மகாத்மாவாக மாறிவிட்டார். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அவர் தன் பெயரையே மாற்றியதோடு இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களையும் மாற்றினார். அவர் தன் மனைவி இக்னிஸ் என்பவரின் பெயரை பிரியா தேவி என்றும் பிள்ளைகளின் பெயர்களை பிரீத்தம் ஸ்டோக்ஸ் என்றும் மாற்றினார். லால்சந்த் ஸ்டோக்ஸ், பிரேம் ஸ்டோக்ஸ், சத்யவதி ஸ்டோக்ஸ், தாரா ஸ்டோக்ஸ் மற்றும் சாவித்ரி ஸ்டோக்ஸ் என்று பெயர்களை மாற்றினார். 1937ஆம் ஆண்டு ஹிமாச்சலின் தானேதார் பகுதியில் ஆரிய சமாஜ் கோவில் கட்டப்பட்டு அது வரலாற்றில் ஒரு முக்கிய அத்தியாயமாக அமைந்தது. அவருக்கு பொருளாதார உதவியாக அந்த காலத்தில் இந்திய தொழில்துறையின் முன்னணி ஒருவர் ஜுகல் கிஷோர் பிர்லா அவர்களை ஊக்குவிக்க 25 ரூபாய் வழங்கினார். ரூபாய் 1000 நிதி வாண்டினார். அவரால் கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு பரமஜோதி கோவில் அல்லது அனந்த பிரகாஷ் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. 1946 மே 14ஆம் தேதி சத்யானந்த் ஸ்டோக்ஸ் தனது மகா பயணத்திற்கு புறப்பட்டு விட்டார். ஆனால் இன்று வரை இந்த கோவிலின் சுவர்களில் எழுதப்பட்டுள்ள வேதங்களும் உபனிஷத்துகளின் மந்திரங்களும் ஆரிய சமாஜத்தின் இந்த தர்ம ரட்சணையை புகழ்ந்து பாடும் சத்தமாக கேட்கின்றன. இந்த அபூர்வமான உணர்வுபூர்வமான இந்திய சுதந்திர போராளி மற்றும் ஆரிய மகாத்மாவுக்கு ஆரிய சமாஜம் 100 மடங்கு வணக்கம் செலுத்துகிறது.